தம்பி அருமைக்குரிய தம்பி சிவகரசன் அவர்களும் அதுக்காக அவர் உறுதுணையாக இருந்து இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி முத்தரசன் அவர்களுக்கும் என்னோடு சேர்ந்து சிறப்புரையாற்றிய ஐயா காவல் ஆய்வாளர் சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய வருங்கால மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள் மற்றும் சிறப்புரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், உங்களுக்கெல்லாம் பயிற்சி வழங்கிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் என்னோடு விடை புரிந்து இங்கு அவர்களுக்கும் இங்கே பயிற்சி பெற்று வருங்கால முதுகலை ஆசிரியராக காத்திருக்கக்கூடிய பயிற்சி ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதற்கு 2013-14 கல்வியாண்டில் நான் முதுகலை ஆசிரியராக இயற்கை ஆசிரியராக அரசு மேல்நிலைப்பள்ளி நெய்தலூர் மாநில பணிபுரிந்திருக்கின்ற காலகட்டத்தில் எமது பள்ளியில் பிஎட் பயிற்சி ஆசிரியர்கள் மக்களாக ஒரு 4 ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றாங்க. அந்த பயிற்சி பெற்ற 4 ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியர் மட்டும் என்னை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் என்னை அப்சர்வ் பண்ணார் சார். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு நாள் எனக்கு என் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. சார் உங்கள்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஸ் ஆனார். இங்கே என்ன வேணும் அப்படின்னா, இல்லை எல்லா ஆசிரியர்களும் ஓய்வறையில் ஓய்வு எடுக்கிறாங்க, நீங்கள் ஓய்வு எடுக்கவில்லை, ஏதோ ஒரு கணினியில் இதை இயக்குறீங்க, எல்லா ஆசிரியர்களும் உங்களை பார்க்குறாங்க, ஏதோ செஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்க, கிளாஸுக்கு போகிறீங்க, அதுபோல் எனக்கு ஒரு அறிவுரை வருவீங்க அப்படின்னாரு. சரிங்களா, நீங்கள் ரெஸ்ட் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், 2 பேர் ரெஸ்ட் இருக்குது, அதுக்குள்ள அப்போ தான் அவர் சொன்னார், சார் என்னுடைய பிறந்தவர்கள் 4 பேர், நான் மூத்த சகோதரன், இதெல்லாம் 3 பேர் சின்ன பசங்க, ஆனால் இருந்தாலும் எங்களுக்குலாம் ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 வயசு 2 வயசு கேட்கலாம். இப்போ 4 பேருக்கு எனக்கு வயசு 27 ஆயிடுச்சு, நான் இப்போ தான் பிஎட்டே படிக்கிறேன், நான் எப்படியாவது அரசு பண்ணி போகணும் சார், நீ இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு நீ அரசு பண்ணி போயிட்டு போகிற எப்படி சார் இந்தியா. அடுத்த என்ன பண்ணேன் சொல்லிட்டு அந்த ஆண்டு பயிற்சி முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன் பயிற்சி முடிஞ்சு லாஸ்ட்டில் பார்ப்பாங்க, நான் டைம் கொடுக்க மாட்டேன், நான் என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் லாஸ்ட் நான் நீங்கள் போகிற நினைக்க என்கிட்ட பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்கேன் அவருக்காக. அவர் சொன்னேன், நீ போயிட்டு நீ மதுரையில் போய் சாய் சொல்லிட்டு காமர்ஸுங்கிற இந்த ஏரியாவில் உனக்கு கோச்சிங்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, நீ அங்கே மதுரைக்கு போங்க, மதுரையில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கோச்சிங் சென்டரில் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அங்கே இருக்க மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்கள். இன்னொரு பாயிண்ட்டு மிக முக்கியமானது, நீங்கள் உங்கள் ஏரியாக்காரன் யார் யாருன்னு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அதே மாதிரி போயிட்டு 1 வருஷம் பயிற்சி எடுத்துகிட்டு திருப்பி எங்கள் ஸ்கூலுக்கே பிடிஏ ஆசிரியராக கணினி ஆசிரியராக வந்தார். நான் சொன்னேன், என்ன நீ காமர்ஸ் தானே படிச்சிருக்க, இங்கே என்ன இருக்கிற பிடிஏ வேலை பார்க்குறப்ப, இல்லை சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் பயிற்சி எடுத்தேன், திரும்பி இங்கே வேக்கன்னு சொல்லி சார் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க வந்துருந்தாங்க. சரி பரவாயில்ல, இதே ஒரு ஆசிரியராக கூப்பிட்டு அந்த பாடம் என்ன போகிறாங்க, நான் பாட்டு வரல, நீ கிளம்புங்க, நான் கம்ப்யூட்டர் நான் பார்த்து போச்சு விட்டுருவேன், நான் சாப்பிட்டு சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு. எங்கே சார் கிளம்புனாரு, உன்னோட நண்பர்கள் எத்தனை பேர், 4 பேர்னாரு. அந்த 4 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் பிடித்தறையில் ரூமை போடுங்க, ரூமை போட்டு 4 பேரும் உட்காருங்க, ஆளுக்கு ஒரு டாப்பிக்கை ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். காலையில் நீ ஒரு ஆசிரியராக எப்படி படிப்பதற்கு போவாரோ அதே போல் சாப்பாடு எடுத்துக்க, லஞ்ச் பேக்ஸ் எடுத்துக்க, புக்ஸ் எடுத்துக்க, அதே மாதிரி 4 பேர் வாங்க, ஒன்றில் உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒரு 3 வரைக்கும் படிங்க, 3 மணிக்கு மேலே தனித்தனியாக உட்காந்து ஒன்றா சேருங்க, ஒன்றா சேர்ந்து என்ன இன்னைக்கு படிச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்டே 2 டேஸ் ஒரு தடவை அவங்களுக்கு ஃபோன் அடிப்பேன் நானே, அது என்னப்பா நீங்கள் எப்படி போச்சு. அப்போ என்ன சொல்லணும், நான் ஒரு தடவை நினச்சிக்கேன், இப்போ பண்றாங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் பிஜிடிஆர்பியில் இருக்குது, அந்த போஸ்ட் உன்னோடது நினச்சிக்கிட்டு நீ கான்செப்ட் பண்ணுங்க. அதே போல் அந்த ஆசிரியர் 4 ஆசிரியர் சேர்ந்து பயிற்சி பெற்று நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஹெட் மாஸ்டர் ஆகி 2 ஸ்கூல் மாறிட்டேன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபோன் நம்பரில் மெசேஜ் பண்ணி நான் எங்கே ஒர்க் பண்ணேன் ஸ்கூலாக ஐடி பண்ணி ஒரு நாள் காமர்ஸ்லாம் அவர் எனக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன் சார், நான் போஸ்டிங் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் கவர் வந்துச்சு. இருந்தாலும் நாளைக்கு கவுன்சிலிங்கு
இன்னைக்கு ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா ஸ்வீட்டு கேக் எடுத்துட்டு காலேஜ் ஸ்கூலில் வந்து 8:30 மணிக்கு வந்துக்கிறார். அப்போ நான் உள்ளே போகும்போது கார்த்தி வந்தார். இந்த மாதிரி சார் நான் செலக்ட் ஆகிட்டேன் சார். சார் நான் மட்டும் செலக்ட் ஆகலை சார், நாங்கள் 4 பேர் செலக்ஷன் சார். 4 பேர் செலக்ட் சார். எங்களை பின்தொடர்ந்த ஒரு துறையுள்ள ஒரு பொண்ணு செலக்ட் சார். ஏன் அப்படின்னா இல்லை சார் உங்கள் டெய்லி கன்வே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் உங்களால் 5 பேர் இன்னைக்கு பிஜிடிஆரில் காமர்ஸ் கோர்ஸில் போட்டு வரோம் அப்படின்னாக்கா சரி ப்ரேயர் நின்றுனேன். ப்ரேயர் பண்ணிட்டு அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவர் பேச சொல்லி அந்த கேள்வி எல்லாத்தையும் அந்த மாணவர்களுக்காக கொடுத்து ஆசிரியர்களாக கொடுத்து அவரை வாழ்க்கை எந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து எங்கே நான் போஸ்டிங் எடுக்கிறது சார்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஆட்டிமலை அப்படிங்கிற ஊரில் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தான். கார்த்தி நீ அவசரப்பட்டு யாராவது சொல்கிறாங்கன்னு வெளியில் போயிடாதீங்க. ஏன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபருங்கிறது மினிமம் 3 lakhs 4 lakhs மட்டும் வர முடியும். அதனால உங்களுக்கு ஆட்டிமலைன்னு ஒரு ஊர் வேகலாக இருந்தால் அந்த ஸ்கூலை பற்றி கவலைப்படாது. அந்த ஸ்கூலில் மாணவனே வகுப்பறை இல்லைனாலும் பரவாயில்ல, வெளியில் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நீ பக்கத்து ஊருக்கான அந்த மாணவர்களை மாற்று ஒன்று அந்த ஊருக்கு போனேன். அதே மாதிரி ஆட்டிமலையில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலம் ஆச்சு சார். எதுக்கு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, சிலம்பு தம்பி நேற்று ஃபோன் அடிக்கும்போது மணி 3:06 அப்போ தூக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நாளைக்கு அவசரம் வந்தாங்க வந்துடப்பாங்க என்னன்னு நான் கேட்கல, என்னன்னு கேட்கல. சரி வந்துடப்பா அப்படின்னா எங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி அன்லிமிட்டடா. நான் அன்லிமிட்டட் எனக்கு தெரியல கடை, ஏன்னா நான் ரொம்ப கல்லூரியே இருந்தனால எனக்கு தெரியலை. அப்புறம் என்ன பண்ணாரு, ராயல் என்ஃபீல்டு ஆப்போசிட்னாரு. இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆகிட்டேன். ஆனால் நான் ரெடியாகி டக்குன்னு வர முடியாது, அது சாத்தன்னு தெரியும். அதை ஒரு 3-16 அடிச்சு நன்றி ஸ்டார்ட் ஆகிடுச்சா வரலாமாங்க வாங்கினாங்க சொல்கிறேன். எதுக்கு நான் இப்போ வந்திருக்கேன்னா, உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு துவக்க விழாவின் சட்டை கூட்டியிருந்தால் கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு புக் எடுக்கும்போது நம்ம முதுகலை ஆசிரியர் அரசு பள்ளி ஒரே ஒரு 4 போஸ்ட் இருக்கே, நம்ம போஸ்ட் அந்த போஸ்ட் இப்படி சிந்தனைனா நீங்கள் அங்கே உட்காரணும். ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு முடிவு எடுக்கும்போது நான் யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி நான் டிஸ்கஸே பண்ண மாட்டேன். எந்த ஒரு எவ்வளோ கிரிட்டிக்கல் கொஸ்டினாக இருந்தால் கூட நானே யோசிப்பேன். ஆனால் நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஒரு பொசிஷனில் இருக்கோம், நம்மளால டிசிஷன் மேக் எடுக்க முடியுதுன்னா யாரும் மேக்கிங் தேவையில்லை. ஏன்னா அவங்க பிரெயின் அவங்க ஒரு ட்ராக்கில் போவாங்க, இவங்க ஒரு ட்ராக்கில் போவார், இவங்க ஒரு ட்ராக்கில் போவார். அவங்க மல்டி ட்ராக்கை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அந்த தர்க்கமான முடிவு எடுக்கவே முடியாது வாய்ப்பு. அதனால் உங்களுக்கான ட்ராக் இருக்குது, அந்த பாதையை நல்ல முறையில் தேர்ந்தெடுத்து நம்ம போஸ்ட்டு உதாரணத்துக்கு ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பத்தில் 10 பேர் போகிறாங்கன்னா 10 பேர் பார்த்தோம்னா அந்த லைனை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவான். அவன் எவன் பண்ணுவான் தெரியுங்களா? எவனை பற்றி நினைக்க மாட்டான். 9 பேர் அவங்க தான் அவன் சரி நமக்கு அந்த ட்ராக்கு அந்த டைமு அவ்வளோதான் அந்த கான்செப்ட் இருப்பான். இன்னொருத்தனை போவான் பக்கத்தில் அவனை தான் கொஞ்சம் பெருசாக ஓடிவாங்க. அதுக்கு இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் போனால் நம்ம 4000 வந்தோம் அவன் முதல் அந்த மாதிரி சிந்திச்சுட்டு இருப்பான். 9 பேர் எவன் ஒருவன் சிந்திக்காமல் அந்த எல்லைக்கோட்டை பற்றி நினைக்கிறானோ அவன் தான் நிற்கிறான். அதான் அவர் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால தொடர்ந்து 3 கோல்டு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய 10 பேர் உங்களுக்கு 10 கோல்டு மெடல் சேர்ப்பீங்க. 10 பேரும் 9 நாள் நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அரசு பள்ளிக்கு வருவீர்கள் என்று உறுதியாக கூறி எனக்கு வாய்ப்பளித்த சிறப்பு நன்றி.